வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நடத்துக்கு ரெண்டு முக்கியமான காரணம். அண்மையிலே இந்திய துணை ஜனாதிபதி மதிப்பார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழ் கட்சிகள் சார்பிலே நாங்கள் சந்தித்து கலந்துரையாடினோம், எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். ஆனால் அவ்வாறு நடந்த பிறகு நான் ஊடகங்களை சந்திக்கவில்லை. சிலர் சந்தித்திருக்கிறார்கள். சில கருத்துக்கள் ஒவ்வொரு கோணங்களிலே வந்திருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் குறிப்பாக கட்சி சார்ந்து முன்வைத்த கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆகவே வழமை போல இலங்கை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் ஜெய்சங்கரை சந்தித்த பொழுதும் எவ்வாறு நடந்து கொண்டு அதே போல் நான் இந்த சந்திப்பிலும் முதலாவதாக தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை சமஷ்டி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கி வருகின்ற மிக பிரதானமான கட்சி என்றும் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு மீளப்பெறப்பட முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய இந்த நாட்டை பிளவுபடுத்தாத ஒரு தீர்வு வேண்டும். அந்த தீர்வு சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை பாராளுமன்றத்திலே உரையாற்றிய போது கூறிய கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொன்ன அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை கூட்டாண்மை அடிப்படை என்ற சொல்லியல் மூலம் இப்பொழுது முன்னெடுப்பது சம்பந்தமாக அதில் இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து அந்த சொற்றொடரில் நான் பாவித்து வருகிறேன். அதையும் அவர்களுக்கு சொல்லி எங்களுடைய நிலைப்பாடு தெளிவான கூட்டாட்சி என்பதையும் கூறின பொழுது ஒரு விஷயம் அவர்கள் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், தமிழரசு கட்சி இன்று வரையிலே பிரதான கட்சியாக இருக்கிறது, 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அமிர்தலிங்கம் இருந்த கூட்டணி என்ற கட்சியில் நிலை இருக்கிறது அந்த கேள்வியை அவர் கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அப்பொழுதும் தமிழரசு கட்சி தான் பிரதான கட்சியாக கூட்டமைப்பாக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தாலும் இருந்திருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களுடைய அரசியல் நிலையை கூடி நாங்களே முன்னெடுத்து வருகிறோம் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அந்த விடயத்தை பின்தொடர்ந்து சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இது ஏன் வலியுறுத்துகிறேன் என்றால், நாங்கள் சமஷ்டி முறையை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் என்பதையும், நாங்கள் ஒற்றையாட்சி சமஷ்டி என்றாலே ஒற்றையாட்சி இல்லை, இந்த ஒற்றையாட்சியே இருக்கிறோம் என்ற அப்படி ஒற்றையாட்சிக்கு அது அடங்கு என்றெல்லாம் பேசுகிற பேச்சுக்கு இடமில்லை என்பதற்காக நாங்கள் தெளிவாக எங்களுடைய கட்சி சமஷ்டி தொடர்ச்சியாக கடந்த 77 வருஷமாக சமஷ்டியே நாங்கள் கூறுகிறோம் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். மிக முக்கியமாக ஒன்றை நான் அவதானித்தேன். அவர்கள் ஏற்கனவே அவருடைய இளைஞராக அவர் இருந்தபொழுது எங்களுடைய அரசியலிலும் அறிவுதலாக இருந்திருக்கிறார் என்பதை அவர் பிளாட்டிலோ நிறுவனங்களுடைய தலைவர்களை பற்றி பேசுகிறார் சொன்னார். இப்பொழுது முக்கியமான ஒரு விடயம் எங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களை இடம்பெயர்ந்து இருக்கிறவர்களை கூடுமானவரை நாங்கள் நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், மீள குடியமர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படையான தேவையாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினோம். அவருடைய கருத்திலே மிகவும் ஒன்று தெளிவாக தெரிந்தது. அவர் இந்த விடயத்திலே மிகவும் ஆழமான ஒரு அணுகுமுறையை கொண்டிருந்தார் என்பது. ஏனென்றால் அவரே சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டு போகிறது. ஆகவே கூடுமானவரை இங்கே வரக்கூடியவர்களை தாங்கள் இங்கே வீடமைத்து கொடுக்குறேன்றால் அங்கே கொடுக்குறேன்னா இங்கே கொடுக்கலாம், இந்தியா அரசாங்கம் செய்யலாம். ஆனால் கூடுமானவரை இங்கே வர விரும்புகிறவர்களை முதலிலே தெரிவு செய்து அவர்களை இங்கே அனுப்புவதன் மூலம் அவர்கள் ஒரு திருப்தியான
மீள்குடியேற்ற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவருடைய கருத்துக்களை ஏனையவர்களையும் இங்கே மீள்குடியிருப்பதற்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்ற கருத்தை மிக ஆழமாக அதில் அவர் மிக முக்கியமாக எங்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டு போகிறதையும் அதனாலே எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அரசியல் ரீதி என்பதையும் மிக தெளிவாக உணர்ந்து கொண்ட ஒரு தலைவராக அந்த கருத்தில் இருந்து நான் பார்த்தேன். மிக தெளிவாக எங்களுடைய அவர்கள் பேசினார்கள். மற்றது எங்களுடைய ஏனைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது, பாடசாலை விஷயங்கள் அதில் ஏற்கனவே ஊடகங்களில் வந்திருக்கிறது. ஆனால் முக்கியமாக படம் எடுக்கிற விஷயம் ஆரம்பத்தில் எந்த தலைவர் வந்தாலும் பெரியவர்கள் முதலிலே பங்கு பெற்றவர்களை முதல் குரூப் போட்டு கொண்டு குழு படம் எடுக்கிறது கூப்பிடுவார்கள். அது வளமையாக நீங்கள் கூப்பிடுறது அது மோடி வந்த பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பொழுது நடந்தது. இப்பொழுதும் கூப்பிட்டா நாங்கள் தெரியாது எங்களுக்குள்ள கொஞ்சம் முன்னுக்கு ரெண்டு பின்னுக்கு நிற்கிற அது ஒன்று இருக்குதானே. அப்போ பேருந்து ஒரு மாதிரி நிற்க பேருந்து அவர் சரி எல்லோரும் பேருக்கும் தனித்தனி எடுப்போம் எடுப்பேன் தனித்தனி எடுத்தேன். நானும் போய் முதலாகவே அதுலேருந்து நான் தான் முதல் எடுத்தேன். அவர் கூப்பிட்டேன். நான் போய் தள்ளுப்படையில் நல்லூருக்கு இல்லை திருநூறு வாங்கின மாதிரி போய் அதில் போய் நின்று அவர் கூப்பிட்டார் போனோம். இப்போ இந்த எல்லோரும் தனியாக தான் எடுத்தேன். இப்போ அதை வச்சு எல்லாம் படம் போடினோம், அது வேறு. ஆனால் அதை எடுத்தாலும் இப்போ இந்த முடிவில் போடல யாரோ பிள்ளையா சொல்ல ஊடகங்கள் எல்லாம் முடிவில் தான். ஊடகங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க தானே வேணும். ஊடகம் முடியலை தானே இல்லை அப்படி இல்லை. முடிந்த பிறகு வளமையாக கலந்துரையாடல் முடிந்த பிறகு அந்த கலந்துரையாடல் சம்பந்தப்பட்டவர்களை இந்த வந்த பெருந்தலைவர்கள் சந்தித்து கை கொடுத்து போயிட்டு வார்கள்னு சொல்கிற ஒரு வளமை உண்டு. அப்படி சொல்கிற இடையில் மிக முக்கியமான ஒரு கருத்தை ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து கொண்டு ஸ்ரீதரனுடைய கையை பிடித்து கொண்டு எப்படி தான் சொன்னார், உங்களுடைய கட்சிகள் அதிகரித்து போச்சு, இதை பறித்து ஒரு அளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் அண்டு கையை பிடிச்சி கொண்டு தான் சொன்னார். அதில் இருந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு வீடு கட்சி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, மாவட்டத்துக்கு மாவட்டம், இப்போ மாகாணத்துக்கு மாகாணம், ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு வீட்டு கட்சி. அப்போ அவர்களுக்கும் தெரியாது போல இருக்குது. அவள் தெரியாது தான் எத்தனை கட்சி இருக்குன்னு தெரியாது. அவர் சொல்கிறார் இது ஆரோக்கியமானது அல்லன்றதை ஒரு 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 உண்மையாக ஒரு ஆழ்ந்த அனுபவம் உள்ள அரசியல் ஞானம் உள்ள ஒரு பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சர் உறுப்பினராக இருந்த ஒரு பெரிய அறிவாளி என்ற வாயில் இருந்தவர் வருகண்டா நாங்கள் அது அவதானமாக ஆராய்ந்து பார்க்க வேணும். எண்ணிக்கையில் கட்சிகள் சில கட்சிகள் என்று தாங்களே ஒரு கட்சி பேருந்து எட்டில் கட்சி இப்படி நாங்கள் வைக்கிறது தெரியான்றது மக்கள் முன்னே கொண்டெடுக்க வேண்டிய அவர் கூறின கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. நான் முக்கியமாக இதில் ஒன்று சொல்ல வேணும். நான் ஒரு ஏற்கனவே சொன்ன போல் நான் ஊடகங்களை சந்திக்கவில்லை. வந்துடுற பொழுது நான் இடையில் வருகிற பொழுது ஒரு வீரேசரி வெளிப்படையாக சொல்கிறேன், வீரேசரி ராமர்கள் நான் தொடர்பு கொண்டு இப்படி உங்கள் ஸ்ரீதரனுடைய கையை பிடித்து கொண்டு கதைத்தாரா என்ன சொன்னார்ன்னு. அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த கதை வந்திருக்கு, அது சரி. அவர் சொன்னார் நான் அதை சரியான அதை சொல்லுகிற பொழுது உறுதிப்படுத்தி கொண்டு சொல்கிறது தான் ஒரு ஊடக தர்மம், அதனால தான் கேட்குறேன்டார். அது நான் சொன்னேன் உறுதிப்படுத்தினேன். அப்படி தான் நடந்தேண்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு பத்திரிகையிலையும் அது வந்திருக்கு, வேறையிலையும் வந்திருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை ஊடகங்கள் உறுதிப்படுத்தி போட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னா மக்கள் மத்தியில் சில குழப்பங்கள் இருக்குது. சில குழப்பங்களை நான் சொல்லக்கூடாது, எந்த கட்சியை நான் காப்பாற்ற வேணும், இன்னும் வரையில் கட்டத்து காப்பாற்றத்தான் பார்க்குறேன். சில வில்லங்கங்களை பேசினா தொந்தரவு, ஆனால் பேச மாட்டேன்ன்றதுக்காக நான் பலகீனமானவனும் இல்லை, பேசலாம். நெருக்கடி வந்தால் நெருங்கினால் நாங்களும் வெளிப்படையாக மக்கள் மேலே கட்சியை பாதுகாக்க வேணும். அதனால் இப்பொழுது கட்சியை பாதுகாக்கிற நிலையில் தான் இருக்குது. அதனுடைய சில விஷயங்களை நான் மேலும்
சொல்ல விரும்பல. ஆனால் நான் முக்கியமாக ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய சந்திப்பு மிகவும் ஆரோக்கியமானது. எங்களுடைய கருத்துக்களை அவருக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. அவர் அடுத்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தமிழன் என்ற வகையில் அவருடைய அணுகுமுறை நன்றாகவே இருந்தது. கூட கருத்தை அவர் கருத்து கொள்வார் என்று நினைக்கிறேன். நாங்கள் அரசியல் தீர்வு, அதாவது அரசியலமைப்பு சம்பந்தமாக மட்டுமல்ல, மாகாண சபையின் தேர்தல் சம்பந்தமாகவும் நான் சொன்னேன். நான் ஏற்கனவே இந்த முறைமையில் இன்று வரையிலே அந்த முறைமையின் அடிப்படையில் தொடர்ந்து பதவியில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் சொன்னேன். அதை அவர்கள் தான் இலங்கை ஜனாதிபதியோடு பேசியதாகவும் சொல்லி இருக்கின்றார். அது என்னுடைய முக்கியமான விஷயம். நாங்கள் சமஷ்டி பற்றி பேசியிருக்கிறோம், அது சொல்லி இருக்கிறோம், அதை நானே சொல்லி இருக்கிறேன். அது இன்னொரு தொடர்ந்து எங்களுடைய கட்சிக்காரர் சுதந்திரன் பேசியிருக்கிறார்கள். மேல்குடியேற்றம் சம்பந்தம் மிக முக்கியமான விடயம். அதில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ் சட்டத்தில் நீங்கள் பேரவையால் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைச்சு ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு? அந்த உண்மையாக கடந்த மாதம் அவர்களுடைய முதலாவது கடிதம் எனக்கும் கிடைத்தது, சுதந்திரனும் கிடைத்தது, ஏனையவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது நான் ஏற்கனவே நாட்டில் இருக்கிறபடியால் எங்கள் சார்பில் சுதந்திரன் அவர்கள் கலந்து நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை மிக தெளிவாக அப்படியான ஒரு அவங்களே சில எங்களுக்கு உடன்பாடு இல்லாதவர்கள் இருந்தாலும் கூட அவருடைய முயற்சியை நாங்கள் தெளிவாக வரவேற்று அதில் பங்கு பெற்றிருக்கிறோம். சில நிபந்தனைகள், குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு நாங்கள் இணக்கம் கண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அப்போ அது தொடர்ந்து இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற பொழுது இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ தமிழ் தேசிய பேரவை நினைக்கிறேன், தமிழ் தேசிய பேரவை நினைக்கிறேன், அவர்கள் புறம்பாக ஒரு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களோட ஒரு 25-30-40 பேர் இதுக்கு பொருந்தும் ராதாகிருஷ்ணன் கருத்து. அப்போ அதுக்கு வலுவாக பொருந்தும் 27-30 பேர் போட்டு இவையெல்லாம் ஆக்கள் தெரியலை எனக்கு. அவர்கள் ஒரு ஜாப்பை வரைய போயினவென்றால் ஏற்கனவே சட்டத்தரணிகள் பரவாயில்லை, பேருந்து திருவோணமலையில் அது ஒரு பிரகடனம், பேருந்து பிஷப் அவியல் ஒன்று முன்வைக்கிறது. இப்போ எல்லாரும் பரவலாக கொண்டு போகிற சரி செய்கிறேன்னா இப்போ ஓமண்ட அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிய தமிழ் தேசிய பேரவை புதிதாக துவங்கினது இந்த வகையில் நியாயமன்ற எனக்கு விலகையில் பேருந்து அவை தாங்கள் ஒரு அரசமைப்பு நிர்ணய பொதுச்சபை நினைக்கிற அந்த பேர் ஏன் அது தேவை? நாங்கள் ஏற்கனவே உடன்பட்டிருந்தானே இன்றைக்கு சரியோ புளியோ ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கத்தில் சட்ட நுணுக்க அறிவாற்றல் தேவை. அப்போ ஒரு சட்டம் தெரிந்த தமிழ் சட்டத்தரணிகள் அமைப்பதை கையாளுறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் முழுமையாக இருக்கணும். அப்படி ஒன்று இவர்களும் சேர்ந்து பேசி போட்டு பேர்ந்து இன்னும் ஒரு அமைப்பை உருவாக்கி பரலாக சமாந்தரமாக ஒரு எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. இது ஏற்கனவே இப்படிய முயற்சிகள் குழம்பி போகிற ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன். மிக வருத்தத்தோடு இதை கூற விரும்புகின்றேன். தொடர்ந்து அந்த முயற்சிக்கு தமிழரசு கட்சியின் பங்கு எப்படி இருக்கு? இந்த விடயத்தில் இதை சுட்டிக்காட்டி சட்டத்தரணிகள் அமைப்புக்கு நாங்கள் கடிதம், உங்களின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் இல்லை, அவர்கள் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் தொடருவோம். அவரோட எங்களுக்கு சட்டத்தரணிகள் அமைப்போடு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் ஒரு முடிவை அவர்கள் தான் எடுக்க போகிறோம். இப்போ அவர்களோடு நாங்கள் செயல்படுகிற என்று நாங்கள் குழந்து அவரோட இணக்கி போய் பங்கு பெற்றுகிற நிலையில் இப்படி ஒரு குழப்பமான இன்னொரு பொதுச்சபை உருவாகிற நிலையில் அதை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தும்படி இப்பொழுது நாங்கள் அவர்களிடமே கேட்டுக்கிறோம். அவர்களுடைய தெளிவுபடுத்தலின் அடிப்படையில் எங்களுடைய முடிவு இருக்கும். கூடுமானவரை நாங்கள் அவர்களோடு இணங்கி போவதற்கான நிலையில் தான் இருக்கிறோம். இதுவரையில் நான் கலந்த
வசதியினம் காரணமாக அதில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இனிமேல் நடக்கின்ற அந்த கூட்டங்களில் நானும் கலந்து கொள்வேன். சுதந்திரன் அவர்களுக்கு கட்சி தலைவர் செயலாளர் என்ற வகையில் நாங்கள் கலந்து கொள்வோம். அடுத்த சந்திப்பு தொடர்பாக ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கோம்? இதுவரையில் எங்களுக்கு கடிதத்து நாங்கள் அனுப்பிய கடிதம் நாங்கள் 2 பேரும் கையெழுத்து வச்சு சட்டத்தரணிகள் அமையத்துக்கு எழுதின கடிதத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கல. நாங்கள் பதிலை எதிர்பார்க்குறோம். பதிலின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம். அப்படி எடுக்கிற பொழுது எங்களுடைய பாராளுமன்ற அரசியல் குழு மற்றும் பாராளுமன்ற குழுவுடைய ஒரு சூம் முறையிலே கலந்து பேசி போட்டு முடிவெடுப்போம்.